ஹாய்! இது பஃப் ஸ்லீவ் பார்க்கலாம். நம்ம லைனிங் கட் பண்ணியிருக்கோம் பாருங்க. அத விட எக்ஸ்ட்ரா ஒரு மடங்கு இருக்கணும். நம்ம ப்ளவுஸ் பீட்ல. அப்படி இருந்ததுன்னா பஃப் ஸ்லீவ் தைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சென்டரில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 9 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். அந்த லைனிங் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கைப்பீஸ் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து சுருக்கம் வைக்க ஆரம்பிங்க. நான் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சில் வைக்கிறேன். அவங்களுக்கு வந்து பஃப்னு வேணாம், ஆனால் பஃப் ஸ்லீவ் வேணும் அப்படின்னாங்க. அதனால் ஒரு 1/2 இன்ச்சில் வச்சுட்டே வாங்க. அதே மாதிரியே திருப்பி கீழ்ப்பக்கமும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மாற்றி வைக்காமல் அப்படியே சேமாக சாரீ ஃப்ளீட் எப்படி இருக்கும் அதே மாதிரியே வைங்க. நம்ம ஆப்போசிட்டில் வச்சோன்னா ரொம்ப தூக்குன மாதிரி தெரியும். சில பேருக்கு வந்துட்டு பஃப் ஸ்லீவ் வந்துட்டு ரொம்ப தூக்குன மாதிரி இருக்கக்கூடாது, ஃப்ளீட் மாதிரி இருக்கணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த மெத்தட். அப்படியே எந்த பக்கம் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் வைக்கணும். நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா நல்லா பஃப் தெரியும் தூக்குன மாதிரி. இது வந்து அப்படியே சப்பையாக ஃப்ளீட் மாதிரி கேட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். பஃப் ஸ்லீவ் வைக்கிறது பெரிய விஷயமே இல்லை. அதை அப்படியே நல்லா அயர்ன் பண்ணிக்க. இப்போ நம்ம பஃப் வைக்கிறது வந்துட்டு சாரீ கிளாத்தில் மட்டும்தான் வைக்கணும். லைனிங் பிட் வந்து எப்பயும் போல் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு லைனிங் கிளாத் வந்து அது மேலே வச்சு தையல் போட்டுக்குங்க. இதில் வந்து மடித்து தைக்கிறதுக்குன்னு எக்ஸ்ட்ரா விட வேணாம். அப்படியே என்ன அவங்க அளவோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து கீழே வந்துட்டு நம்ம துணி கொடுத்து மடித்து தைப்போம் சாரியோட கிளாத்து. அதனால் எக்ஸ்ட்ரா கைக்கு விட வேணாம். கை நீளம் நம்ம அளவு ஜாக்கெட்டில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கிளாத்தில் உள் பக்கமாக லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ சாரீ கிளாத்தை வந்துட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. இவங்க வந்து கொஞ்சம் பெருசாக கேட்டதுனால ஒரு 2.5 இன்ச்சுக்கு நான் எடுத்து மடித்து தைச்சிக்கிட்டேன். மடித்து தைச்ச பிறகே 2 இன்ச்சு இருக்குது. உங்களுக்கு அந்த பார்டர் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க. நான் வந்து 2.5 இன்ச்சு விட்டு 6 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு இது இப்போ தையல் போடுறேன். உள் பக்கமாக வச்சு தைச்சிட்டு படிமான தையல் போட்டுட்டு அப்புறமே வெளிப்பக்கமாக மடித்து தைங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கையில் எப்பவுமே சாரீ கிளாத் தைக்கும்போது உள் பக்கம் வச்சு தைங்க. உள் பக்கம் தைச்சிட்டு வெளிப்பக்கமாக தையல் போடுங்க. உங்களுக்கு இந்த பஃப் ஸ்லீவ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.